வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சோதனையின் போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி சென்றபோது தண்ணீர் டம்ளர் அசையாமல் இருந்த வீடியோ காட்சிகள் பகிரப்பட்டுள்ளன. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் கோட்டா நாக்டா பகுதிகளுக்கு இடையே நடைபெற்றது. இதுகுறித்த வீடியோவை பகிர்ந்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்றபோது ரயிலுக்குள் அடுக்கி வைக்கப்பட்ட கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் அசையாமல் இருந்தது புதிய தொழில்நுட்ப அம்சங்களை நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பாஜக நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள எழுச்சி பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் அமித் ஷா கலந்து கொள்ள உள்ள நிலையில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணிக்கான சிறப்பு பூஜையில் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் மூடுபனி மற்றும் காற்று மாசு காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாலா, சண்டிகர், அமிர்தசரஸ், ஜம்மு, டேராடூன், ஆக்ரா, பதான்கோட், குவாலியர் ஆகிய நகரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. டெல்லியில் மூடுபனி காரணமாக 118 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 16 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. சுமார் 50 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. காற்று மாசு மோசமடைந்து காற்றின் தரக்குறியீடு 384 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. இந்திய ராணுவத்தின் ரிமோட் கால்நடை ராணுவ படையில் உள்ள விலங்குகள் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளன. 2 இரட்டை தமிழ் ஒட்டகங்கள், 4 ஜான்ஸ்காரி குதிரைகள், 4 ராப்டர் பறவைகள், 10 இந்திய இன நாய்கள், 6 ராணுவ நாய்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்க உள்ள நிலையில் அவை அணிவகுப்பு ஒத்திகையில் கலந்து கொண்டன. बहुत बढ़िया आर्मी से करते बाजू की करते हैं, आगे बढ़िए। पीछे प्रोग्राम रखना है, रखना है। बहुत बढ़िया। வெனின்சுலா குறித்து அமெரிக்கா போலியான செய்திகளை பரப்புவதாக வெனின்சுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ குற்றம் சாட்டியுள்ளார். அரகுவாவில் சர்வதேச மகளிர் பள்ளியின் தொடக்க விழாவில் பேசிய அதிபர் மதுரோ, வெனின்சுலா மீது வீட்டோவை திணிக்க அமெரிக்கா விரும்புவதாகவும் 2026ஆம் ஆண்டில் தங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் நோ கிரேசி வார் என்ற பாடலுக்கு மதுரோவும் அவரது மனைவி சிலியாவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடன் இணைந்து நடனமாடினர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பிரசித்தி பெற்ற ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. அயோத்தியில் மூடுபனியுடன் கடும் குளிர் நிலவுகிறது. இந்நிலையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் ராமரை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு பகுதிகளிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்தனர். ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படும் நிலையில் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீர் காத்ரா பகுதியில் மாதா வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ளது. புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என முந்தைய நாளில் வெளிப்படும் வகையில் பக்தர்கள் வருகை தந்தனர். பாதுகாப்பு கருதி தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இருபத்தி 8 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு பேருந்து தீப்பிடிக்க தொடங்கியவுடன் உடனடியாக பயணிகள் இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் மணிமாலா பகுதியிலிருந்து இடுக்கிக்கு சென்ற பேருந்தில் திடீரென புகை வருவதை பார்த்ததும் ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறங்க அறிவுறுத்தினார். இந்த விபத்தில் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்து எலும்புக்கூடு போல் மாறியது.
நேபாளத்தில் சூரிய உதயத்தின் போது இமயமலை தொடர் இளஞ்சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தது. நேபாளத்தில் உள்ள மலைகள் சூழ்ந்த போஜ்பூர் நகரில் இந்த ஆண்டின் கடைசி சூரிய உதயம் குறித்த காட்சிகள் வெளியாகின. அப்போது இமயமலை தொடர்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தன. மறைந்த வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் இறுதிச் சடங்கானது மாணிக் மியா அவென்யூவில் உள்ள வங்கதேச நாடாளுமன்ற கட்டடத்தின் தெற்கு பிளாசாவில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். আমরা এখানে সমবেত হয়েছি। விண்வெளி பொருட்களை கண்டறிவது குறித்த தொழில்நுட்ப சோதனைகளுக்காக சீனா இரட்டை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியுள்ளது. தெற்கு சீனாவின் ஹைனான் மாகாணம் வெங்சாங் நகரில் சிஜியான் 29A மற்றும் ஷிஜியான் 29B ஆகிய இரண்டு செயற்கைக்கோள்களை லாங் மார்ச் 7A ராக்கெட் மூலம் ஏவியுள்ளது. இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாங் மார்ச் ராக்கெட் மூலம் சீனா ஏவிய 623வது விண்வெளி திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனில் மேலும் 2 இடங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கார்கிவ் மற்றும் சப்ரோசியா பகுதிகளில் உள்ள 2 இடங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 150 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்களை தங்கள் படை முறியடித்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. முதலீட்டு மோசடி தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு மலையாள நடிகர் ஜெயசூர்யாவிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முதலீட்டு மோசடி தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு மலையாள நடிகர் ஜெயசூர்யாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கேரளாவில் ஆன்லைன் ஏல செயலை தொடங்கி அதில் முதலீடு செய்தால் கூடுதல் வட்டி கிடைக்கும் என தனியார் நிறுவனம் சார்பில் விளம்பரப்படுத்தப்பட்டது. இந்நிறுவனத்தின் விளம்பர தூதராக மலையாள நடிகர் ஜெயசூர்யா செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு போதிய ஆதாயம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் இந்நிறுவனத்தின் விளம்பர தூதரும் நடிகருமான ஜெயசூர்யா வரும் ஜனவரி 7ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.